என்ன கீதா அழுதுகிட்டு இருக்க? நீங்க நல்ல விவரமா தக்காளி இஞ்சி பூண்டுன்னு உரிச்சிட்டு எங்க கிட்ட வெங்காயத்தை கொடுத்துட்டிய. அப்புறம் அழுக வராம என்ன செய்யும்? வெங்காயம் எவ்வளவு காட்டமா இருந்தது தெரியுமா? சின்ன பொண்ணு தானமா வெட்டினா, அவளுக்குலாம் ஒன்றும் ஆகலையே. எனக்கு கள்ள கபடல்லாத கண்ணு, அதனால அழுக வந்துட்டு. அவளுக்கு வரல, அதுக்கு நான் என்ன செய்ய? கல்லும் கபடம் இல்லாத கண்ணா? இது என்ன புதுசா இருக்கு? 4 முடிக்கு எப்படி பார்த்தா கண்ணு மட்டும்தான் கள்ளம் கபடம் இல்லாம இருக்கு போல, உடம்பு முழுசும் விஷம்தான். நீ பாத்தியோ, எல்லாருக்கும் என்ன ஏளன சிரிப்பால இருக்கு. பாருங்கக்க, நானே செவனேன்னு இருக்கேன், என்ன போய் வம்புகளுக்காக்க? 4 முடி, நீங்களா செவனேன்னு இருந்திய? வெங்காயம் வெட்டி அழுக வந்தா கள்ள கபடம் இல்லைன்னு அர்த்தமோ? சரி, உங்களுக்கு அழுக வந்துச்சு, எனக்கு வரல, என்னமோ தெரில, எனக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. கள்ளம் கபடம் இதெல்லாம் என்ன? மனசுல உள்ளது அப்படியே சொல்லிட்டா போதும், என்னாலும் கெட்ட பேர் தான் கிடைக்கும். நல்லா வாட்டமா காலுக்கிட்ட தான் இருக்கியே, ஒரு எத்தனைன்னு வச்சுக்கோங்க, நேரா போய் உங்க வீட்டுல தான் படுத்து கிடப்பியே. ஏக்கா, இன்னும் எது வெட்டணுமா என்னன்னு சொல்லுங்க அக்கா, அதையும் வேணா செஞ்சு கொடுத்துடுறேன். இல்ல கீதா, இன்னும் எதுவும் வெட்ட வேண்டாம், எல்லாம் முடிஞ்சிட்டு. இக்கா, நான் போய் அங்கே போய் அடுப்பெல்லாம் கூட்டி வைக்கேன். நீ அந்த கொஞ்சோண்டு வெங்காயத்தை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வரியா? அந்த பிரியாணி மேலே தூணா ரொம்ப அழகா இருக்கும் பார்த்துக்க. சரிடே, நான் அது மாதிரி பார்த்துருக்கேன், ரொம்ப அழகா இருக்கும். சரி, நான் எடுத்துட்டு வரேன், நீ எடுத்துட்டு போ. சரிக்கா, அப்போ நாங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போகிறோம். சின்ன பொண்ணு வா, நம்ம 2 பேரும் இந்த வெங்காயத்தையும் ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் அந்த சிக்கனுக்கும் அந்த எல்லா மசாலா போட்டு எடுத்து எல்லாமே வச்சுருவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகணும்ல அது ஊறுறதுக்கு, அப்போ தானே ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். வரியா? சரிக்கா, வாங்க. சரி வா. சின்ன பொண்ணு என்ன இப்படி பேசினாலே இவ்வளோ நேரம் ஆகுது. யாராவது சின்ன பொண்ணு அப்படி பேசாத அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காவளா? நல்லா அமுக்குடி மாதிரி தானே உட்காந்துருக்காள்வே. இதே நான் எது சின்ன பொண்ணு பற்றி சொல்லிட்டா போதும், உறைஞ்சி கட்டிட்டு வருவாள்வே அவ்வளோ பேரும். நம்மனா கொஞ்சம் இலக்காரமாக தான் இருக்கு இவளுக்கெல்லாம். 4 முடி, என்ன முணுத்துக்கிட்டு இருக்கியே? நான் என்னத்தம்மா முணுத்துக்கிட்டு இருந்தேன்? உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா இலக்காரமாக தானே இருக்கும். ஐயோ, இவன் நடிக்க ஆரம்பிச்சிட்டாளா? இங்கேருந்து கிளம்புனாதான் உண்டு, இல்லைன்னா பொய்யின்னா போதும் வகை வகையால் அடிக்க வைப்பா. கண்மணிக்கா, அப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஆமாடி, நம்ம போவோம். நம்ம அடுப்பெல்லாம் கூட்டி வச்சோன்னு வச்சுக்கோயே, அங்கே வரதுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க மைனி, நீங்களாம் போங்க, நான் வீட்டில் எதுவும் தேவையா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் வரேன்னு. சரி மைனியோ, நீங்கள் வேணா இங்கே இருங்க. அங்கே எதுக்கு வெக்கையில் வந்து அவியணும், நீங்கள் இங்கே இருங்க. அப்போ நீங்கள் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லையோ? அது எப்படி? நான் வருவேன்னு. இங்கே என்னதான் தேவையான்னு என்னன்னு பார்த்துட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் வரேன். சரியா? சரி மைனி, வரும்போது இந்த கொத்தமல்லி கீரையும் புதினாவையும் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் எடுத்துட்டு வந்துருங்க. சரி மைனியோ. எந்திங்கம்மா, பிரியாணின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துட்டே இருந்தா முடியுமா? வாங்க, கடகடான்னு வேலையை பார்க்கலாம். எப்பெல்லாம் திங்கலான் இருக்கு, வாங்க சீக்கிரம். இன்னும் அனல் பறக்குது. எக்கா வா ராணி. ராணி, யார்ட்டையா சொல்லி பிரியாணி சட்டி எடுத்துட்டு வர சொல்லலாம். காத்து ரொம்ப அடிக்க பத்துக்க, இதை வேற நான் கஷ்டப்பட்டு எரிய வச்சிருக்கேன், அணைஞ்சிடக்கூடாது பத்தியா? சரிக்கா, இதை வச்சுட்டு நான் எடுத்துட்டு வரேன். ராணி, கொஞ்சம் தள்ளி நில்லு. சரிக்கா, இதை வச்சுட்டு நான் எடுத்துட்டு வரேனே. சரிம்மா. ஏக்கா, நீங்களும் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அக்கா. சரிடி. ஆனா நீ சீக்கிரம் வந்து எடுத்துட்டு வாமோ. மீனா, பிரியாணி சட்டி எடுத்துட்டு வந்துட்டியோ? மீனா கொண்டு வந்துட்டாலோ? வா மீனா, சீக்கிரம் வா. தாமக்களே, காத்துல அப்படி அண்ணல் பறக்குவதுக்கு. அப்படியா? ஏக்கா, நீங்க பார்த்து உட்காருங்க. சரிடி, நீனும் உட்காரு. மிச்சத்தெல்லாம் இருக்காவெல்லாம் எடுத்துட்டு வருவா, நீ உட்காரு. சரிக்கா. சட்டி அடுப்புல வச்சாச்சு, என்னைக்கு ஊத்த வேண்டாமா? ஏக்கா, இந்தாங்கக்கா. கீதா, இது அரைக்கலையோ? அரைச்சு கொண்டாமோ? அப்படியா? அரைக்கணுமோ? மீனா, நீ போய் அரைச்சு கொண்டாரியா? 4 முடி, நான் எது சொல்றதுக்கு முன்னாடி கடகடன்னு ஓடி போய் அரைச்சு கொண்டு வந்துருங்க. ஏன் நான் போகணும்? நீ போனா என்ன? தாக்கிதா, நான் போய் அரைச்சு கொண்டாரேன். இதுக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காதியே. அப்படியாக்கா, நீங்க போய் அரைச்சு கொண்டாரீங்களோ? சரிக்கா. கண்மணி அக்கா, தாங்கக்கா, நான் போய் அரைச்சு கொண்டாரேன். எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கியே? ஏன்னா, ஏன் உனக்கு தெரியாதோ? சரி, கண்மணி அக்கா போய் இது போய் அரைச்சு கொண்டு வருவாவே. நீ போ, அங்க நின்று பிரியாணி பண்ணு. ஏன் நான் பண்ணணும்? அப்போ அவியலும் ஏன் பண்ணணும்? ராணியோ, விடு ராணி, நான் போயிட்டு வரேன். வேண்டாக்க, நானே போய் அரைச்சிட்டு வரேன். இவ்வளோ நேரம் நீ ஏசிட்டு இருந்தாவ, அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இப்போ வந்து அரைச்சு கொண்டு வரேன்னு சொல்றியே? எல்லாம் பேசி ஏசி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் நீங்க போனேன்னு போவாட்டி என்ன? நானே போயிட்டு வரேன்.
ஏமா கீதா, உன்கிட்ட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு ஆவியில் பார்த்துக்க. நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். இதை இங்க வச்சுட்டு போ, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். நீ போய் உட்காரு போ. உனக்கெல்லாம் அந்த சின்ன பொண்ணு தான் லைக்கு. அவ வரட்டு. சரி வழிய விடுங்க, நான் போட்டு. இக்க நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ராணி, நான் என்ன செஞ்சேன்? சரி விடு, அவளை பத்தி தான் தெரியும்ல. அதெல்லாம் விட முடியாதுக்கு. எல்லாரும் வேலை செய்வாவ, அவ உட்காந்து தின்னுட்டு போவாளோ? அப்படியெல்லாம் முடியாதுக்கு. இக்க வாங்கக்கா, செய்ய ஆரம்பிச்சிருவோம். அங்க வெறுமனே சட்டி பாருங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடே ஆமா மக்கா, சரி வா. அடடா, எடி நெய் கொண்டு வரலையே, நெய் எடுத்துட்டு வரணுமே. இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போ மீனா. இதோ சிட்டா போயிட்டு வரேக்க. ஏக்கா, வெறும் நெய்யை மட்டும் ஊத்தணுமா இல்லைன்னா கூட எண்ணெய் சேர்ந்து ஊத்தணுமா? என்னெல்லாம் வேண்டாம் ராணி, வெறும் நெய்ல செய்வோம். பாப்போம் எப்படி இருக்குன்னு. சரியா? சரிக்கா. இதோ கொண்டு வந்துட்டேன். வாமக்கா வாமக்கா. வெறும் நெய்ல ஏலப்பட்டதான் போட்டிருக்கு, அதுக்குள்ள வாசனை பார்த்தீங்களா? ராணி, வெங்காயத்தை எடுமா. இக்கா போட்டுருவா. ஆமாடி. மீனா, கொஞ்சம் போய் பாருமா. இஞ்சி பூண்டு இன்னும் கொண்டு வரல பாரு, அரைச்சிட்டாலான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரியா? சரிக்க, இந்தாங்க கொண்டு வந்தாச்சு. தாக்கிதா, இங்க வரை கொண்டு வந்துட்டேலாக்கா, நானே அவ கையில கொடுத்துக்கிறேன், நீங்க விலகுங்க. இந்த ஜந்துகிட்ட எல்லாம் பேசி என் மூட நானே கெடுத்துக்க வேண்டாம். இந்தாங்க. தாமா, நீ போய் உட்காந்துக்க. போக்கிதா. ராணி, வதங்கினது போதுமா? இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறிட்டுக்க. சரிடே சரிடே. ஆமா, இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும்னு. ராணி, இந்த இஞ்சி பூண்டை பிடிமோ, எனக்கு 2 கையிலும் முடியல பாரு. ராணி, இஞ்சி பூண்டை இப்ப போட்டுடலாமா? ஆமாக்கா, இப்ப கரெக்டா இருக்கும். ஏக்கா தாங்கக்கா கரண்டியா, நான் வேணா கிண்டுறேன். உங்களுக்கு கை வலிக்க போகுது. இது இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், அதெல்லாம் பரவாயில்ல. ஐயோ, இஞ்சி பூண்டு வதங்குறது கூட செம்மையா வாசமா இருக்கே. வாசமாம்ல வாசம், எல்லாரும் கொணட்டிட்டு தான் அலையிறாள்வே. ஆனால் நல்ல மனத்து கிடக்கு. பிரியாணி கிண்டி முடிச்சதோட சரி, நான் பங்கு எடுத்துட்டு ஓடிடணும். அட, இப்பமே ஆளை தூக்குதே வாசனை. வா சின்ன பொண்ணு. மீனா, அந்த தக்காளி எடுத்து கொடுமா. சரிக்க. இக்கா, உள்ள போட்டுருவா. போடு மீனா. மீனா, கொஞ்சம் தள்ளி இருட்டி, சுட்டுக்கிட்ட போகுது. சரிக்கா சரிக்கா. என்னக்கா செய்ய, பார்த்தா அப்படியே டெம்ப்ட் ஆகுதுல்ல. ஐ சின்ன பொண்ணு, நீ இங்க கொண்டு வந்துட்டியோ? ஆமால, இதை வாங்கி கீழே வை. இன்னொரு பிளேட் இருக்கு, நான் அதையும் எடுத்துட்டு வரேன்னு. சின்ன பொண்ணு, இதை இங்க வைக்க வேண்டாமோ? அதை நீங்க உள்ளேயே அடுப்புல பொரிச்சிட வேண்டியதானே? ஏன்னா பிரியாணிக்குன்றதுக்குள்ள அதுவும் ரெடி ஆயிரும் பத்தியா? ஓ, அப்படி சொல்றீங்களோ? சரிக்கா, பரவாயில்ல. ஆனா நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு தான் போவேன். சரி, போய் உட்காரு. கீழே வச்சுட்டு உட்காரு. என்ன 4 முடி மூஞ்ச ஒரு மாதிரி குவானிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு? ஏன் மீனா? சொல்லு சின்ன பொண்ணு. ஆமா, 4 முடி எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு? கொழுப்பு, வேற என்ன? என்னாச்சு மீனா? இஞ்சி பூண்டை அரைக்காம அப்படியே முழுசா கொண்டு வந்து சின்ன பொண்ணு. அதுக்கு கண்மணி அக்கா 4 முடி கிட்ட போய் அரைச்சு கொண்டு வாமோன்னு சொன்னாவ, அவ்வளவுதான். அதுக்கு 4 முடி. மீனா, நீ வேணா போயிட்டு வரியா? அது இதுன்னு 1008 காரணத்தை சொல்லுறதுக்கு தான் போக கூடாதுங்கிறதுக்காண்டி இப்படி சண்டை போட்டு இருக்கேன்னு கண்மணி அக்கா நான் போறேன்னு சொன்னாவ. அதை கேட்டுட்டு ராணி அக்கா நான் போறேன், நீங்க உட்காருங்கன்னு சொன்னாவ. உடனே அதை மூஞ்ச தூக்கிக்கிட்டு நானே போறேன்னு சொல்லிட்டு அதை போச்சு பார்த்துக்க. நம்ம ஏதாவது வேலை செய்யறோமா, இல்ல அதுதான் ஏதாவது வேலை செஞ்சிச்சா? நம்ம எல்லாம் நல்லா வெட்டி எடுத்து கொடுத்தோமா? அந்த பாரு, அடுப்புல நின்று கிண்டிட்டு இருக்கிறது அவையதான். அவையிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன். அதான் ராணி அக்கா 4 முடிட்டு சொன்னாவே, நீ வேணா அடுப்புல பிரியாணி கிண்டிக்கிட்டு கண்மணி அக்கா போய் இஞ்சி பூண்டை அரைச்சிட்டு வரட்டும்னு சொன்னாவ பார்த்துக்க. உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நானே போறேன்ட்டு போகுதே. கூடிய சீக்கிரம் 4 முடிக்கு ஒரு பாயாசத்தை ஊத்தணும். ஊத்திடுவோம். ஆமா, சரசக்கா எங்க சின்ன பொண்ணு? அரிசி கொண்டு வந்துட்டு இருக்காவ. இந்தாங்கடே, அரிசி எடுத்துட்டு வந்தாச்சு. கீழே வச்சிருக்கா. தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் போடலாம். சரி சரி. சின்ன பொண்ணு, ஒரு பிளேட் தான் எடுத்துட்டு வந்திருக்கியோ? அடுப்படியில இன்னொரு பிளேட்ல சிக்கன் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வரலையோ? ஆமா சச்சு. சின்ன பொண்ணு, நம்ம 2 பேரும் போய் வேணா அடுப்படியில உட்காந்து இதை பொரிச்சு எடுத்து கொண்டு வந்துருவோமா? பிரியாணிக்குன்றதுக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் பார்த்துக்க. என்ன சொல்ற? ஏன்னா எப்போ பிரியாணி கிண்டி முடிக்கிறது, அதுக்கப்புறம் இதை பொரிச்சுட்டு இருந்தா வீணா நேரம் தானே வேஸ்ட் ஆகும். வரியா? போய் அடுப்படியில் வச்சு பொரிச்சு எடுத்துட்டு வருவோமா? ஏக்கா, அதுதாக்கா நானும் சொன்னேன். போய் அடுப்படியில் வச்சு பொரிச்சு எடுத்துட்டு வாங்க, அதான் கரெக்டா இருக்குன்னு. ஆமாண்ணே, அதான் சரியா இருக்கும். சச்சு, போலாம் சச்சு, வாங்க கொஞ்ச நேரம் இங்க வந்து உட்காருங்க. பம்பரமா அப்படி சொல்லண்டுட்டுல அலையிறிய.
சின்ன பொண்ணு இதே பொரிச்சு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, வேலை சரிசமமா முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல, அதான். அட வாங்க சச்சு, வந்து உட்காருங்க வாங்க. அப்படியே அவசரம்னாலும் என்ன, இப்போ 4 முடிதான் அந்த தானே இருக்கு, அது போகும், பொரிச்சு எடுத்து கொண்டு வரும். வாங்க வந்து உட்காருங்க. நான் வேணா செவனேன்னு இங்க வந்து உட்காருதேன், ஆனா சண்டையை மட்டும் இருக்காதேம்மா. ஆமா, இவளுக்கு போடுற சண்டை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அவதான் சொல்றாளே 4 முடி போய் பொறிக்கட்டும்னு. ஏன் வேண்டாம் சின்ன பொண்ணு, நம்மளே போவோம்னு சொல்ல வேண்டியதானே? ஆஹா, அதெல்லாம் சொல்ல மாட்டாவ. ஆனா சண்டையை மட்டும் இருக்காத, இதை மட்டும் சொல்லியே ஆகணும். என்ன யாதுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது கிடையாது. என்ன மனுஷ ஜென்மங்களோ. சரிக்க, தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாமா? ஆமாம் ஆமாம், தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அரிசி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டுன்னு. சரிக்கா வாங்க, நம்மளும் சிக்கனை பொரிச்சு எடுத்துட்டு வந்துருவோம்னே. ஆமாமக்கா, சரி வா போலாமா? ஏட்டி எந்திக்க முடியலடி, கொஞ்சம் பொறு. அப்போ நீங்க இருங்க சச்சு, நானும் சின்ன பொண்ணு போய் சிக்கனை பொரிச்சுட்டு வரோம். அப்படியா மக்கா? ஆமா சச்சு, நாங்க 2 பேர் போயிட்டு வரோம். சரி மக்களே. எல்லாம் மீனா வரசாவா? கண்மணிக்கு வாங்க, நம்மளும் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஏன் முழு மாடு பார்த்து நடக்க முடியலையோ? நீங்க ஏன் வழியில உட்காந்துருக்கிய, அதனால தானே இப்படி படுத்து. தள்ளி உட்காருங்க. சின்ன பொண்ணு சூப்பர். ஒரு எத்துனாலும் எத்துலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மனசு ஆறாது பத்துக்க. சரி சரி வா, சீக்கிரம் வா. எம்மா இங்க அனலால பறக்கு. எப்படிமா இவ்வளவு நேரம் இங்க மீனா உட்கார்ந்துருந்தா? இக்க நீங்க வேணா தள்ளி வாங்க, நான் எத்தாப்புல போய் உட்காந்துக்கிறேன். நானே அங்க போய் உட்காந்துக்கிறேன், நீ உட்காருங்க. இக்க எவ்வளவு நேரம் வேகணும்? ஒரு 40 நிமிஷமாவது ஆக வேண்டாமா வேறதுக்கு? 40 நிமிஷம் ஆகணுமாக்க? ஆமாடி, நிறைய எல்லாம் பண்ணுது, அரிசியெல்லாம் நல்லா வேக வேண்டாமா? எக்கா தம் இப்பமே போடணுமா இல்ல எப்படி? இல்லடே, ஒரு 40 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த கறி துண்டெல்லாம் எடுத்து போட்டு நம்ம தம் கொடுப்போனே. சரிக்கா சரிக்கா. ஓ, நான் வேணா அடுப்படியில போய் சிக்கன் அவங்க கூட சேர்ந்து பொரிச்சு எடுத்துட்டு வரட்டுமா? இக்க சிக்கனை பொரிக்கிறதுக்கு எவ்வளவு பேரு, அதான் 2 பேர் இருக்காவல்ல, பொரிச்சு எடுத்து கொண்டு வருவாங்க. ஆமா, அந்த மீராக்கு அம்மா எங்க? நாங்க பாத்திரத்தை யூஸ் பண்ணி போட போட அவையதான் உட்காந்து கழுவிட்டு இருக்காவ பத்துக்க. அப்படியா? ஆமாட்டி, சொல்ல சொல்ல கேட்கையே மடக்காவ. நல்ல மனுஷின்னு. ஆமா ஆமா. என்னடே பிரியாணி ரெடியா? வாசனை ஆள தூக்குது. வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் இப்பதான் கேட்டேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆயுசு 100 தான். அப்படியா? அவ்வளோ காலம் இருப்பேனோ? வாங்க வந்து உட்காருங்க. ஆமா, நீங்க என்னத்துக்கு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு இருந்தீங்க? நீங்க இங்க எங்க வீட்டுக்கு வந்து விருந்தால? அதுக்குன்னு சும்மாவே உட்கார்ந்து தின்னுகிட்டு இருக்க முடியுமா? சொன்னாலும் கேட்க மாட்டியம்மா. இது ஒண்ணுமே அங்க விளக்குறதுக்கு இல்ல, 4-5 பாத்திரம் தான், அதை தான் உட்காந்து விளக்கிட்டு இருந்தேன். சும்மா உட்காந்து அங்கேருந்து பேசிட்டு தாண்டி இருந்தேன். சரஸ்வதி மைனி இருந்தாவ, அவிகிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்புறம் சின்ன பொண்ணு மீனாவும் வந்தாவ, அவிகிட்ட பேசிட்டு இருந்தேன். அவியதான் இங்கேருந்து நீங்கள் முத போங்க, காத்தாட வெளியே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்டாவ. நாங்கள் இங்கே பொரிச்சுட்டு எடுத்துட்டு வரோன்னு சொன்னாவ, அதனால தான் நான் இங்கே வந்தேன். அப்படியா? அந்த கறி துண்டெல்லாம் வச்சு நீங்கள் தம் போட மாட்டீங்களோ? போடுவோம் போடுவோம், அதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகணும் பார்த்துக்கங்க. அப்படியா? சரி சரி. அதான் அது வந்துட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் சுற்றி வந்து உட்காந்துருக்கீங்களோ? ஆமாம், என்னதான் செய்ய, நானும் சின்ன பொண்ணு தான் சிக்கனை பொரிக்க போலான்ட்டு இருந்தோம். எனக்கு எந்திக்க கஷ்டமா இருந்தா மீனா தான் நீங்க உட்காருங்க, நானும் சின்ன பொண்ணுமே பொரிச்சிட்டு வரேன்னு போயிருக்காவ. சின்ன பொண்ணும் மீனாவும் நல்லா துரு துருன்னு இருக்காவனே, நல்லா படபடன்னு வேலை பார்க்காவ. ஏதாவது செய்தலன்னு வச்சுக்கோங்களேன், இதை எப்படி செய்யணும் அதை எப்படி செய்யணும்னு கேட்டாலும் செஞ்சிருதாவ. ஆமா ஆமா, சின்ன பொண்ணுக்குலாம் வேற வழி இல்லை, அவ வீட்டில் வேலை செஞ்சுதான் ஆகணும், மாமியார் இருக்காவல்ல. ஆனா இவளுக்கு மீனாக்கு அப்படி கிடையாது பார்த்துக்கங்க, அவ இப்போ கொஞ்சம் வேலை கல்வி தான், ஆனாலும் செய்வா. மீனா வீட்டில் அவ்வளோ புருஷன் மட்டும்தானே, அதான் கொஞ்சம் மாச்சப்படுவா. 2 பேத்துக்கு கிடந்துக்கிட்டு என்னத்தை சமைக்கன்ட்டு. நல்ல பிள்ளை பாரு, அது 2 பேரும் பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காவ. என்னை பத்தி ஏதாவது பேசுறாவல்ல, அது ரொம்ப நல்லவிய. நான்லாம் இங்க விளங்காதவல்ல. கீதா சொல்லுங்க. என்னம்மா முகம் கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைக்க, ஒரே வேலை பார்த்தீங்களா, அதனால அப்படி இருக்குமோ என்னமோ. எப்படிதான் ஒரு கூச்ச நாச்சல் இல்லாம இப்படி போய் சொல்ல தோணுதோம்மா. வேலை செஞ்சு டயர்டா ஆயிட்டாலாம்ல. வெறும் இஞ்சி பூண்டு அரைச்சதுக்கா இவ்வளோ அலப்பற? மிக்சியில தானே அரைச்சா, என்னமோ கையை வச்சு இடிச்சு கொண்டு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா.
உடம்பு முழுசும் விஷம்தான். மக்கா வந்துட்டீல? ஆமாக்கா, வெறும் சிக்கனை தானே பொரிக்கணும். பொரிச்சாச்சு. 2 சட்டியை வச்சோம். அவ ஒரு சட்டியில பொரிச்செடுத்தா, நான் ஒரு சட்டியில பொரிச்செடுத்தேன். முடிச்சாச்சு. படபடன்னு வந்தாச்சு. இங்க எதுக்கு கொண்டு வரலன்னு இப்படி வெட்ட வழியில வச்சா மண்ணுக்குன்னு ஆயிடக்கூடாதுல, அதுக்கு தான் அங்கே வச்சுட்டு வந்திருக்கோம். ஆமா ஆமாடே, நல்ல வேலை செஞ்சியே. எக்கா நேரம் இருக்கும்ல, தம் போட்டுருமா? ஆமாடே ஆமா, அப்பதான் சுத்தி நல்லா அரிசி வேகும். வா தம் போட்டுறலாம். நீங்க உட்காருங்கக்கா, நான் போட்டுக்கிறேன். இந்த கறி துண்டு எடுத்து மேல போடுறதுக்கா? எக்கா அந்த வெயிட்டா இருக்கிறதுக்கு அந்த இஞ்சி அடிக்கிற கல் இருக்குல்லக்க? ஐயோ ஆமா ஆமா, அது நல்ல வெயிட்டா இருக்கும்ல மேல வைக்கிறதுக்கு. அப்புறம் இந்த மூடி இது லாய்க்கலக்க, கறி துண்டையும் போட முடியாது, அந்த வெயிட்டும் மேல வைக்க முடியாது. நானே போய் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துடுறதுக்கா. ராணி அக்கா, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ இப்பதானே வந்திருக்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். ராணி, முன்னாடி கல் வைக்காதமோ, நடுவுல வை, இல்லனா வாரி விட்டுரும் பாரு. சரிக்கா சரிக்கா. எக்கா இப்ப சரியா? இப்ப கரெக்டா இருக்குக்கா. இருங்கக்கா, நான் கறி அள்ளி போடுறேன், நீங்க பாருங்க. இவ்வளவு கறி துண்டு போதுமாக்கா? எக்கா இது போதுமா இல்லன்னு கொஞ்சம் போடவா சுத்தி? இன்னும் கொஞ்சம் போடு ராணி. சரிக்கா. இவ்வளவு போதும்னே? ஆமாடே போதும் போதும். வாங்க வந்து உட்காருங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வாங்க. பிள்ளைகள் பார்த்தீங்களா, ஒண்ணு கூட வந்து எட்டி பார்த்துச்சே. இங்க தக்க வரல, அடுப்படியில வந்துட்டு தான் போனாவ. ஆமா, அடுப்படி பக்கத்துல தானே பின் வாசல், அதனாலதான் வந்துட்டு போவா. இவளுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அவ இங்க வந்து என்ன செய்ய போறாவ? நான் தான் இங்க வரையே கூடாது, அங்கே இருங்க, உபத்திரம் பண்ணாம இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆமா ஆமா, உதவி செய்யலனாலும் உபத்திரம் பண்ணாம இருந்தா சரி. நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வேற போயிருவாவ. இன்னைக்கு நல்லா கொஞ்சம் ஜாலியா இருப்பாவ. நல்லா பேசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கட்டு. மீரா வந்ததுக்காட்டும் அவிய யாருமே அந்த இடத்த விட்டு எந்திக்காம அங்கேயே இருக்காவ. பாத்துக்காங்களா? அதெல்லாம் 3-4 வாட்டி பிளான் போட்டாச்சு, வெளியே போய் சுத்திட்டு வரணும்னு. மீரா தான் வேண்டாம், இப்ப இருப்போம், சாயந்தரம் வேணா சுத்த போலாம் அப்படின்ட்டு இருக்கா. அப்படியா? அவதான் சுத்தணும் ரெடியா இருப்பாளே, எப்படி இன்னைக்கு போகாம இருக்கா? மீராக்கு நாங்கெல்லாம் இங்க இருக்கோம்ல, எங்களெல்லாம் விட்டுட்டு அவிய மட்டும் தனியா வெளியே போனா நாங்கெல்லாம் தப்பா நினைச்சிருவோமா? மீராவை பாருங்களா, நாங்க தப்பா நினைச்சிருவோமா? நினைப்ப பாரு. எப்பண்டே ரெடி ஆகும்? வயிறு பசிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் நடிச்சிட்டு இருக்குது. எக்கா இன்னும் ரெடியா இருக்காதா? ஆயிருக்கும்ல? ஆமாடே ரெடியா இருக்கும். வாங்க திறந்து பார்க்கலாமா? சரிக்கா சரிக்கா. பிரியாணி பிரியாணி. யானா நீ மோந்து பாக்குறது பார்த்தா மூச்சிலேயே அவ்வளவு பிரியாணி தின்றோ போலல. அக்கா நல்லா வந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு கிண்ணத்துல நடுவில் அந்த கறி துண்டை போட்டுட்டு மேலே நெய் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கறி துண்டு சூட்டில் அந்த நெய் வந்து புகையாக வருக்கா, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மூடி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஏட்டி என்னடி சொல்ற? இருங்கக்கா, நான் சரி இருங்க. ஏட்டி இது என்ன? இந்த சூடான கறி துண்டு மேலே நெய்யை ஊற்றினோன்னு அந்த புகை வருது பார்த்தீங்களா? ஏக்கா அந்த மூடி தாங்கக்கா, சீக்கிரம் மூடுவோம். இப்போ என்ன செய்யணும்? இக்கா ஒரு 2 நிமிஷம்க்கா, அந்த புகை மாதிரி வந்துச்சுல, அது அப்படியே அந்த பிரியாணிலாம் ஸ்ப்ரெட் ஆகட்டு. எடி அடுப்பு அணைக்கணுமா என்ன? இப்படி எரிஞ்சிட்டே இருந்தா கீழே அடியில பிடிச்சிடும். ஐயோ, அந்த நெருப்பு அணைக்க மறந்து போயிட்டேனே. எக்கா என்னக்கா உட்காந்துட்டியே, வாங்க. சின்ன பொண்ணு ஒரு 5 நிமிஷமா? ஏக்கா நீங்க உட்காருங்க, நான் போய் தயிர் பச்சடி செஞ்சுட்டு வந்துடுறேன். என்ன ரொம்ப லேட்டு, நாங்க ஏற்கனவே அதெல்லாம் செஞ்சாச்சு. நானும் மீனாவும் சிக்கனை பொரிக்க போனோம்ல, அப்பமே எல்லாம் தயாரா வெட்டி எடுத்து எல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். ஆமா, தயிர் பச்சடியில வெறும் உப்பு மட்டும் தான் போடல பாத்துக்கங்க. முதையே தயிர்ல உப்பு போட்டுட்டா ஒரு மாதிரி தண்ணி விட்டுரும் பாத்துக்கங்க, அதான் போடலை. நம்ம பிரியாணி பரிமாறும் போது அப்போ போட்டுக்கலாம், சரியா? சரி, இவ்வளவுதான் என்னோட பொறுமை. நான் போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன், நம்ம எல்லாரும் உட்காருவோம், சரியா? ஏட்டி அவிய அங்கேயே உட்காரட்டு, எல்லாரும் இங்க உட்கார்ந்து எப்படி உட்கார முடியும்? அப்படிங்கேலோ, சரி அப்ப அங்கேயே அழியில உட்கார வைக்கட்டுமா? ஏக்கா நம்மளும் இங்க உட்கார வேண்டாக்கா, உங்க வீட்டு முன்னாடி போய் உட்காந்துருவோமா? சரி டி சரி, ஒரு 2 நிமிஷம் சும்மா இருங்கடி, ஒரே வெக்கையா இருக்கு பாத்துக்க, கொஞ்சம் உட்கார விடு. சரி சரி சச்சோ. நானும் சின்ன பொண்ணு வேணும்னா அவையில போய் நல்லா ரெடியா உட்கார வச்சுட்டு வரோம். அது வரைக்கும் நீங்க தவி பாருங்க, சரியா? சரி மக்கா. பேசாவா சின்ன பொண்ணு? மக்களே, பிரியாணி அடி பொலியா வந்திருக்கு. இன்னும் என்ன காத்துட்டு இருக்கியே, சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். டைமுக்கு வந்துருங்க மக்களே, பிரியாணி வாசம் அப்படியே இழுக்குது பாத்துக்கங்க.
ஆமா மக்களே, முடியல பாத்துக்கங்க. எப்படா ஆவும் இலையை விரிச்சு உட்காருவோன்னு காத்துட்டு இருக்க பாத்துக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சரியா? சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் மக்களே. உங்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. மீண்டும் பார்க்கலாம். Bye.